ஸ்ரீசைலநாதனையம் ஸ்ரீராமச்சந்திரன் குருமஜே. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் 204வது நாள் காலட்சேபம் என்று. இதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பற்றி வைபவம் 104வது நாள். தொடக்கத்தில் குருபரம்பரை தியானம் குமுதவேல் நாச்சியார் பெருந்தேவி தாயார் சாதிப்பார்கள். अस्मत् गुरुभ्यो नमः, अस्मत् कर्म गुरुभ्यो नमः, अस्मत् सर्व गुरुभ्यो नमः, श्रीमते रामानुजाय नमः, श्री पराङ्कुशदासाय नमः, श्रीमद् यामुनमुनये नमः, श्री राममिश्राय नमः, श्री पुण्डरीकाक्षाय नमः, श्रीमन्नाथमुनये नमः, श्रीमते षडगोपाय नमः, श्रीमते विश्वक्सेनाय नमः, श्रीयै नमः, श्रीधराय नमः. ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் 204வது நாள் காலட்சேபம் என்று. அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றிய வைபவம் 125 நாள் கிரமத்தில் இன்றைக்கு 104வது நாள். நேற்றைக்கு ஸ்ரீ குசேலருடைய வைபவத்தை ஆரம்பித்தோம். குசேலர் வைபவத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு பிரபன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை எல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லியது. அவருடைய சரீரம் கைங்கரியத்துக்காக இருந்தால்தான் அது சரீரம். அவருடைய வாக்கு எம்பெருமானை பற்றி எம்பெருமானுக்கு உகப்பான விஷயங்களை பேசினால்தான் அது வாக்கு, இல்லையில் வாக்கு இல்லை. அவர்களுடைய கைகள் கைங்கரியங்களுக்கு பயன்பட்டால்தான் அது கைகள், இல்லை கைகள் இல்லை. எம்பெருமானுக்கு உகப்பான விஷயங்களை நினைத்தால்தான் அது மனது, இல்லையல் மனது இல்லை. அப்படி மனம் வாக்கு காயங்களினால் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உகப்பான காரியங்களை எவர்கள் நினைத்து கொண்டு சொல்லிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் பிரபன்னர்கள். அப்படி வாழ்ந்தவர்தான் குசேலர் என்று பிரபன்ன தர்மத்தினுடைய சான்றாக குசேலர் வாழ்ந்தார் என்பது நாம் நேற்றைக்கு பார்த்தோம். பரமாத்மா அவாப்த சமஸ்த காமன், எல்லாம் பரிபூர்ணமானவர். ஸ்ரீமன் நாராயணம் இல்லாதது எதுவும் இல்லை, அவர் அடையாதது எதுவும் இல்லை. எல்லாம் பரிபூர்ணமாகவே திகழக்கூடியவர். அப்பேற்பட்டவர் குசேலரிடம் எனக்கு என்ன கொண்டு வந்தீர் என்று கேட்கிறார். குசேலருக்கு துவாரகனுடைய அரண்மனையை பார்த்து, அரண்மனையில் உண்டான ஐஸ்வர்யங்களை பார்த்து, செல்வ செழிப்புகளை பார்த்து, பகவான் இவரை உபசரித்த உபசரிப்பை பார்த்து அப்படியே ஆச்சரியத்திலும் அதிசயத்திலும் அந்த பாரதாந்திரியம்ங்கிற பண்பை அனுசந்தித்துக் கொண்டு சேவித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ பகவான் மீண்டும் எனக்கு என்ன கொண்டு வந்தீர் என்று கேட்டார். சொல்லுவதற்கு வெட்கப்பட்டு அவள் கொண்டு வந்தேன் என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டு தலையை கவிழ்ந்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது பகவான் சொன்னார், நினைக்கிறார், இந்த குசேலர் ஒருபோதும் பொருளுக்காக நம்மை யாசித்தவர் இல்லை, கைங்கரியமாகத்தான் வாழ்ந்தவர். நம்முடைய உகப்புக்காக ஒவ்வொரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர அவருக்காக ஒருபோதும் நம்மிடம் பிரார்த்தனை செய்யாதவர். அனன்ய பிரயோஜனர்கள் என்று சொல்வோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே பிரயோஜனமாக வாழக்கூடியவர்கள் அனன்ய பிரயோஜனர்கள். தங்களுக்கு பிரயோஜனமாக வாழக்கூடியவர்கள் பிரயோஜனாந்திர பரர்
என்று சொல்லுவோம். தங்களுடைய லாபத்துக்கு, தங்களுடைய உகப்புக்கு, தங்களுக்கு பிரயோஜனமாக வாழக்கூடியவர்கள், பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள்லாம் பிரயோஜனாந்திரபரர்கள். எம்பெருமான் திருமன் நாராயணன் அவருக்காக இருக்கக்கூடிய பிரபன்னர்கள் இத்தினி அளவு கொடுத்தாலும் அதை பெரிதாக அவன் கருதுகிறான். பெரிதாக கருதி இத்தை அவன் செய்தானே என்று மறப்பதே இல்லை. அதே சமயத்தில் இந்த பிரயோஜனாந்தரபரர்கள் எவ்வளவு செய்தாலும் எம்பெருமான் உகப்படுவதே இல்லை. பக்தியோடு இலை, காய், கனி, தீர்த்தம் இதை கொடுத்தாலும் நான் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று எம்பெருமான் சொல்லி, இதையெல்லாம் சொல்லி குசிலிடம் மீண்டும் கேட்கிறார், என்ன கொண்டு வந்தீர்? அவர் பதிலே சொல்லல. உடனே இவர் அந்த 4 பிடி அவளை ஒரு சேலையில் முடிந்து அதை இடுப்பில் கட்டியிருக்கிறார். பகவானே பார்த்து என்ன இது என்று வலிய அந்த அவளை எடுக்கிறார், பிரித்து பார்க்கிறார். அவள் குசேலர் வெட்கப்படுதார். இப்படி சாதாரண பொருளை கொண்டு வந்திருக்கிறமே என் பெருமானுக்கு, அவர் என்ன நினைப்பார்? அவருக்கு இது ஏற்புடையதா, அவருக்கு விருப்பமானதா என்று அவளை எடுத்து அவுக்கும் போது குசேலருடைய உள்ள நடுங்குகிறது. ஆனால் அவளை பார்த்த உடனே பகவான் சொன்னார், குசேலரே, எனக்கு மிகவும் பிடித்தமான பொருளை நீர் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்தமான பொருளை நீர் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கார் இவர். குசேலர் நினைச்சிட்டு இருக்காரு, இந்த அல்ப பொருள் அவளை கொண்டு போய் எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டமே அவர் பாய்ந்துகிட்டு இருக்காரு. எம்பெருமான் என்ன சொல்றாரு, எமக்கு பிடித்தமான அவளை நீர் கொண்டு வந்தீர் அப்படின்னு சந்தோஷத்தோடு அப்படியே ஒரு பிடி எடுத்து தம்முடைய திருவாயில் போடுகிறார். அப்படி போட்டுட்டு ஒரு வரி சொல்கிறார், விஸ்வரூபியான எனக்கு இந்த அவள் பரம திருப்தியை ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிறார். எனக்கு பரம திருப்தியை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னாலே போதும். விஸ்வரூபியான எனக்கு பரம திருப்தியை ஏற்படுத்துன்னு சொல்றார். எம்பெருமான் அணுவுக்குள்ளும் அணுவாக இருப்பான், அண்டத்துக்குள்ளும் அண்டமாக இருப்பான். விஸ்வம் என்று சொன்னால் அனைத்தும் அவனுள் அடங்கி இருக்கின்றன. லீலாபுதி, நித்தியபுதி ரெண்டும் எவரில் அடங்கி இருக்கிறதோ அவர்தான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த உருவந்தான் விஸ்வரூபம். அப்போ எம்பெருமானுடைய திருமேனி என்ன, அண்டசராசரங்களை எல்லாம் உள்ளடக்கிய திருமேனி. இந்த லீலாபுதியிலேயே ஒரு அண்டம் என்று சொன்னால் 14 லோகங்கள், கீழே பாதாள லோகம் தொடங்கி மேலே பிரமலோகீராக 14 லோகம். இதற்கு ஒரு சூரியன், சந்திரன், நவக்கிரகாதி எல்லாம் உண்டு. இப்படி கோடான கோடி அண்டங்கள் இருக்கின்றன. அந்த கோடான கோடி அண்டங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தில் அடங்கி இருக்கின்றன. அப்போ எப்பேற்பட்ட பெரிய திருமேனி எம்பெருமானுக்கு, எவ்வளவு பெரிய திருமேனி! அந்த திருமேனியினுடைய துவக்கத்தையும் பார்க்க முடியாது, முடிவையும் பார்க்க முடியாது. எங்கும் அவன் விஸ்வரூபம் தான் தெரியும். அவ்வளவு பெரிய திருமேனிய உடையவனுக்கு எவ்வளவு பெரிய வயிறு இருக்கும், எவ்வளவு பெரிய திருவயிறு இருக்கும். அப்போ
சராசரங்கள் அத்தனையும், கோடான கோடி பிரபஞ்சங்கள் அத்தனையும் தன்னுள் அடக்குகிற பிரம்மாண்டமான திருமேனிய உடையவனுக்கு எவ்வளவு பெரிய திருவயிறு இருக்கும். அந்த திருவயிறு குசேலர் கொடுத்த ஒரு கைப்பிடி அவளை எடுத்து தன் வாயிலிட்டார். அதில் அந்த சராசரங்களை எல்லாம் உள்ளடக்கிய அந்த மாபெரும் வயிற்றில் பசி இல்லாமல் போய்விட்டது. எப்பேற்பட்ட பெரிய ரூபத்தை உடைய சர்வேஸ்வரனுக்கு பசி இல்லாம ஆக்கிட்டான். இவர் கொடுத்த அவள்ல ஒரு கைப்பிடி அவள் அண்டங்களை எல்லாம் வயிற்றில் வைத்திருக்கிற சர்வேஸ்வரனுக்கு பசி இல்லாமல் போய்விட்டுன்னு சொன்னான். அதை அவனே சொல்லுகிறான், விஸ்வரூபியான எனக்கு பரம திருப்தி அளித்து விட்டது. அப்போ அடியார்கள் தனக்கு கொடுப்பது எம்பெருமானுக்கு பரம திருப்தி, பரம சந்தோஷம். அவரே சொல்லுகிறார், இவருக்கு பிரம்மாதி தேவர்களும் அடைய முடியாத ஐஸ்வர்யத்தை கொடுக்க போகிறேன். பிரம்மாதி தேவர்களும் அடைய முடியாத ஐஸ்வர்யத்தை நான் கொடுக்க போகிறேன். இந்த மனுலோகத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்கள் போல இல்லை, இந்த லோகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள் போல அல்ல. நம்மை படைத்த பிரம்மா தண்டங்களுக்கு அதிபதி. அந்த பிரம்மாவுக்கும் அடைய முடியாத ஐஸ்வர்யத்தை இவருக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இரண்டாவது ஒரு பிடி அவளை எடுத்து மீண்டும் பகவான் சாப்பிட போகும்போது ருக்மிணி தேவியார் பரபரப்புடன் பதட்டத்துடன் வேகமாக பகவானுடைய திருக்கையை பற்றிவிட்டு, சுவாமி, இகலோக ஐஸ்வர்யத்தை அடைவதற்கும் மேல்லோக ஐஸ்வர்யத்தை அடைவதற்கும் அந்த ஒரு பிடி அவளே போதும். இகலோகங்களில் உள்ள அனைத்து ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கும் மேல்லோகங்களில் உள்ள அனைத்து ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கும், அதாவது பிரம்மாதி தேவர்களும் அடைய முடியாத ஐஸ்வர்யத்தை பெறுவதற்கு அந்த முதலில் சாப்பிட்ட ஒரு கைப்பிடி அவளே போதும், இரண்டாவது பிடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு குசேலரை நன்றாக உபசரித்து உயர்ந்த பஞ்சிமத்தையில் அவரை குசேலரை படுக்க வைத்து அவர் தூங்கும் வரை ருக்மிணி பிராட்டியார் வெஞ்சாமரை வைத்து வீசிக்கொண்டிருக்கிறார்கள். பகவான் குசேலருடைய காலை பிடித்து விட்டுக் கொண்டிருக்கிறார். ஏழ்மையிலும் ஏழ்மை குசேலர். மாற்று உடை இல்லாமல் அழுக்கு உடையிலே உடுத்துவதினால் குசேலன் பேர். வீட்டில் எப்பொழுதும் பசிதான். ஆனா இங்க சர்வலோக நாயகன் அவருடைய திருவடியை பிடித்து விட்டுக் கொண்டிருக்கிறார். சாட்சாத் மகாலட்சுமியான ருக்மிணி பிராட்டியார் விசிறி வச்சு வீசிக்கொண்டிருக்கிறார். அடியார்களுக்கு எம்பெருமான் கொடுக்கக்கூடிய ஏற்றம், தன்னை சரணடைந்தவர்களுக்கு எம்பெருமான் கொடுக்கக்கூடிய ஏற்றம். அவன் சொல்லுகிறான் அல்லவா, என்னுடைய அடியார்கள் தான் எனக்கு எஜமானர்கள், எனக்கு எஜமான என்னை விட மேலானவர்கள் யாரும் கிடையாது. அந்த சராசரங்கள் எல்லாம் நான் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறேன், என்னால் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனக்கு மேல் யாரும் கிடையாது. ஆனால் எனக்கும் மேலே எஜமானர் இருக்கிறார்கள். யார் அவர்? என்னையே சரணடைந்த பிரபன்னர்கள் எனக்கு எஜமானர்கள். நான் அவர்களுடைய வார்த்தையை ஒருபோதும் மீற மாட்டேன்.
அடியாருடைய வார்த்தையை நான் ஒருபோதும் மீறமாட்டேன். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் நான் நிறைவேற்றுவேன். பதிவர்தா ஸ்ரீ தம்முடைய சேவைகளினால் பர்த்தாவை வசப்படுத்திக் கொள்வது போல இந்த பிரபன்னர்கள் கைங்கரியம் செய்வதினால் என்னை வசப்படுத்திக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் மீளாத அடிமையாக ஆகிவிட்டேன் என்று எம்பெருமான் சொல்றான். எம்பெருமான் அனன்ய பிரயோஜனராக பிரபன்னராக இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு மீளாத அடிமையாயிருந்து சேவகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது குசேலருடைய வைபவத்தில் பார்க்கிறோம். சாட்சாத் பகவானே திருவடியை பிடித்து விழுதாயிருந்தால் அடியார்களுக்கு எப்பேற்பட்ட ஏற்றத்தை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். குசேலர் அப்படியே தூங்கிட்டார். தூக்கத்திலும் கனவு துவாரகை அரமனை தான் வந்துக்கிட்டே இருக்குது, பகவான் தான் வந்துட்டு. எப்படியோ விடிந்தது, தீர்த்தமாடினார், திருமணியலை பண்ணினார், புறப்பட தயாராகிறார். உடனே பகவான், நேற்றுத்தானே வந்தீர், உடனே புறப்பட வேண்டுமா? இருந்து சென்றால் என்ன? உடனே குசேலர், போகணும், எனக்கு அங்கே சில கைங்கரியங்கள் இருக்குது, அந்த கைங்கரியத்தை இங்கே செய்யலாமே. பகவான் சொன்ன, நேரடியாகவே எனக்கு செய்யலாம். இல்லை, அர்ச்சாவதார எம்பெருமான்கள், நீ விபவ எம்பெருமான், அர்ச்சாவதார எம்பெருமானுக்கு நான் கைங்கரியம் பண்ணுறேன், அதனால் நான் போய் அதை செய்யணும். சரி என்று சொல்லி பகவானுக்கும் குசேலரை அனுப்ப மனசில்லை, குசேலருக்கும் பிரிய மனசில்லை. அப்படியே பாசத்தோடு பரிவோடு குசேலரை பகவான் கட்டி தழுவுகிறார். அடியார் மீது கொண்ட அளவற்ற பாசத்தினால் பகவானுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அப்படியே கூடயே பகவானும் குசேலர் கூடயே நடந்து வருகிறார்கள். கொஞ்ச தூரம் வந்த பிறகு, இன்னொரு முறை அவசிய வாரம் வந்தால் தங்குற மாதிரி வாரம் என்று சொல்லிவிட்டு குசேலர் திருமேனி மறையும் வரை எம்பெருமான் பார்த்து கொண்டே இருக்கிறார். குசேலர் செல்லுகிறார். அவருக்கு என்ன நினைப்புன்னா, எம்பெருமான் உபசரித்தது நினைப்பு. திருவில்லாதவன் நான், ஐஸ்வர்யம் இல்லாதவன் நான், பரம ஏழையான என்னை திருவால் மார்பன் அல்லவா கட்டி தழுவினார். திரு இல்லாத என்னை திருவால் மார்பினன் அல்லவா கட்டி தழுவினார். எனக்கு அவருடைய தரிசனம் கிடைத்ததே, எனக்கு அவருடைய தரிசனம் கிடைத்ததே. ருக்மிணி பிராட்டியார் வெஞ்சாமரத்தினால் வீசினார்களே, பகவான் நம்முடைய காலை பிடித்து விட்டாரே. அவரவர்கள் தெய்வத்தை பூஜை செய்வது போல பகவான் என்னுடைய கால்களுக்கு பாத பூஜை செய்து திருமஞ்சனம் செய்து அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை தன்னுடைய திருத்தலையில் தானும் தெளித்து கொண்டு அஷ்ட ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரான ருக்மிணி பிராட்டியும் அழைத்து இந்த ஏழையுடைய திருவிழி தீர்த்தத்தை மகாலட்சுமியுடைய தலையிலும் தெளித்தாரே. வாசனாதி திரவியங்களெல்லாம் தடவினார், பூக்களை எல்லாம் போட்டு உபசரித்தார். அவர் கையினாலேயே ருக்மிணி பிராட்டி ஆகாரத்தை கொண்டு வர, சாட்சாத் மகாலட்சுமி தாயார் சமையல் செய்து ஆகாரத்தை கொண்டு வர, பகவானே எடுத்து என் கையில் கொடுத்து சாப்பிட சொன்னாரே.
என்று நினைத்து 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 அந்த நினைப்பிலேயே நடந்து நடந்து அவருடைய வீட்டுக்கு வந்தார். உடனே இங்க வந்தா ஐஸ்வர்யம். மனிதர்களுக்கு பூலோகத்திலோ பாதாளத்திலோ ஐஸ்வர்யமோ அஷ்டமா சித்திகளோ சொர்க்கமோ மோட்சமோ எதுவானாலும் சரி பகவானுடைய திருவடி கொடுக்கும். இந்த லோகத்தில் மட்டுமில்லை, எந்த லோகத்தில் ஆனாலும் சரி ஐஸ்வர்யமா சர்வேசனுடைய திருவடி கொடுக்கும். அஷ்டமா சித்தியா சர்வேசனுடைய திருவடியை கொடுக்கும். சொர்க்கம் வேணுமா அதுக்கும் பகவானுடைய திருவடி தான். இல்லை மோட்சம் வேணுமா அதற்கும் பகவானுடைய திருவடிகள் தான். அவனுடைய திருவடியை சரணடைந்தால் எதை நாம் பெற முடியாது? சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியை சரணடைந்தால் நாம் எத்தை பெற முடியாது என்று நினைத்து கொண்டே வந்தார். இவருடைய ஊர் வந்தது, இவர் இருக்கக்கூடிய அந்த தெரு வந்தது. ஆனால் இவருடைய வீட்டைத்தான் காணவில்லை. தேடி தேடி பார்க்கிறார். இங்கத்தான் நம்முடைய குடிசை இருந்தது. மீண்டும் அக்கம் பக்கத்தை பார்க்கிறார். அக்கம் பக்கத்து வீடுகள்லாம் சரியா இருக்குது. நம்ம வீட்டை நம்ம குடிசைய யார் வாங்கி இப்படி மாட மாளிகையா கட்டியிருக்கிறார்? என்ன ஒரு பிரமாண்டமான மாளிகை அங்க இருக்குது. அந்த மாளிகையினுடைய 4 பக்கமும் 4 பிரமாண்டமான மாளிகை, 4 பக்கமும் பிரமாண்டமான மாளிகை. அதன் மத்தியில் பெரிய அரண்மனை. துவாரையில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எப்படி அரண்மனை இருந்ததோ அதே அரண்மனை இருக்குது. கூர்ந்து கவனித்தார். துவாரகை அரண்மனை அல்லவா இது? நம்ம துவாரகை விட்டு வரவே இல்லையா? இது பிரேமையா? இது கனவா? புரிபடலை. அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறார். என்ன இது? இது யாருடைய வீடு? இது எப்படி மாறிச்சு? அப்படின்னு இருக்கும்போது தேவர்களை மாதிரி அழகு பொருந்தியவர், தேவஸ்ரீகளை மாறி அழகு பொருந்தியவர்கள் வாத்தியங்களோடு மேலதாளத்தோடு அந்த திருமாலியிலிருந்து இறங்கி வந்து குசேலரை வரவேற்க வந்து நிற்கிறார்கள். வாத்தியங்கள்லாம் இசைக்க மங்கள பாடலெல்லாம் பாடி வரவேற்க வந்து நிற்கிறார்கள். குசேலர் ஏறங்க பார்க்கிறார். வாத்தியங்களை இசைக்கக்கூடியவர்களாம் தேவலோகத்தில் தேவர்கள் மாதிரி இருக்கிறார்கள். மங்கள் வாழ்த்து பாடுகிற பெண்கள்லாம் தேவலோகத்து பெண்களை போட்டிருக்கிறார்கள். இது யாருக்கு இந்த மங்கள வாழ்த்து? யாருக்கு இந்த வாத்தியம்? பார்த்தால் இவர் மட்டும்தான் இருக்கார். நமக்குத்தான். இப்போ அவருக்கு நம்ப முடியல. அப்படியே பிரமிச்சுக்கிட்டு அந்த வாத்திய கோஷியோடு அந்த மங்கள பாடலோடு இவரும் அதிசயத்தோடு பார்த்து கொண்டே புதிராக பார்த்து கொண்டு போனா இவருடைய தேவியார் வாராங்க. மகாலட்சுமி தாயார் மாறி வாராங்க. சகல ஆபரணங்கள். குசேலருடைய தேவியார் உடுத்திருக்கிற புடவை துவாரகாபுரியில் ருக்மி பிராட்டி என்ன புடவை உடுத்திருந்தாங்களோ அதே புடவை உடுத்திருக்காங்க. அந்த புடவையில் அவள் ஆபரணத்தோடு கூடியவர்களை குசேலர் பார்க்கிறாரு. அவருக்கே சந்தேகம் வந்துட்டு இது யாரு அப்படின்னு சொல்லி அப்படியே மகாலட்சுமி மாறி இருந்தாங்களாம். அப்படியே பார்க்கணும்னு சொல்லுது. தன்னுடைய கணவனார் வந்தான உடனே சுவாமின்னு ஓடி வந்து காலில் விழுந்து வணங்குறான். இவருக்கு
புதிரிலும் புதிர். அப்படியே குசேலரை பார்த்து கண்ணாலேயே பார்த்தாலாம். சூத்சாமான்னு பேரு. பசியாலே மெலிந்த வாடிய தேகமுடையவன் அர்த்தம் அதுக்கு. அப்படி பசியால வாடிய முகமும் மெலிந்த மேனியுமாய் இருக்கக்கூடியவன் இப்போ ஐஸ்வர்யமிக்கவளாக வந்து வணங்குகிறான். அப்படியே குசேலரை திருவடியிலிருந்து திருமுடி வர ஏற இறங்க பரிவோடு பாசத்தோடு பார்க்கிறான். பார்த்து அப்படியே கண்ணை மூடி குசேலரை மீண்டும் மீண்டும் சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்கினான். உடனே என்ன சுவாமி நிற்கிறீங்க? நம்ம திருமாளிகை தான். காலையில் நான் விழித்தேன், திடீர்னு பேர்பட்ட மாளிகையில் தான் நான் விழித்தேன். அதுக்குள்ள குழந்தைகள் ஓடி வருது. அது பூரா குபேரம் விட்டு குழந்தைகள் மாதிரி இருக்கு. ஐஸ்வர்யத்தில் 27 குழந்தைகள் இல்லையா? எல்லா ஆபரணத்தோடு, அணிகலங்களோடு, ஆடைகளோடு ஓடி வந்து கிறிஸ்து கெட்டி பிடிச்சா நிற்குது. அப்பந்தான் நினைச்சார், பகவானுடைய தரிசனம். ஸ்ரீமன் நாராயணனை தரிசனம் பண்ணினால் போதும், எல்லா ஐஸ்வர்யங்களும் குமியும். இவர் கேட்கவே இல்லை, கேட்கவே மறந்து போச்சு. இவர் கேட்கக்கூடிய சுவாபத்தில் உள்ளவரும் இல்லை. அதை முதல் நாள் நேற்று சொன்னோம். பகவானை பார்த்ததிலேயே பெரும் லாபத்தை பெற்றதாக கருதினார். அவனை பார்ப்பதே லாபம். ஸ்ரீமன் நாராயணனை பார்ப்பதே லாபம். அவனை பார்ப்பதே பரமானந்தம். அவனை விட உயர்ந்து இந்த லோகத்தில் என்ன இருக்கிறது? ஸ்ரீமன் நாராயணனை விட உயர்வானது லீலாவதி நித்தியவதி என்ன இருக்கிறது? எதுவும் கிடையாது. அவன்தான அனைத்திற்கு நாயகன். அப்பேற்பட்டவனை பார்த்தேன். அந்த பார்வையினால் இத்தனை ஐஸ்வர்யங்களும் இங்க வந்து குமிஞ்சிருக்கு. அப்போ உள்ள போகிறாரு. எங்கு பார்த்தாலும் நவரத்னங்கள் அதுகளும் குவிஞ்சு குவிஞ்சு குவிஞ்சிருக்குது. உடனே மேகம் போன்ற பகவான் குசேலர் நினைக்கிறார். மேகம் மழை பெய்கிறது. எதையாவது பிரயோஜனத்தை எதிர்பார்த்தா மழை பெய்கிறது. மழை பெய்வது நமக்கு பிரயோஜனம். மேகத்துக்கு என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி எம்பெருமான் மேகத்தை போல, கார்மேகத்தை போல திருவருளை பொழிகின்றவன். நான் யாசிக்காமலே தானாகவே சம்பந்தத்தை, தானாகவே ஐஸ்வர்யத்தை அளித்திருக்கிறார். எம்பெருமானிடம் யாசிக்கவே வேண்டாம். அவன் சர்வைக்கன், எல்லாம் தெரியும். அவனுக்காக நாம் இருக்கிற பொழுது அவன் நமக்காக இருப்பான். நாம் ஸ்ரீமன் நாராயணனுக்காக நாம் இருப்போம். ஆனால் நம்மகிட்ட எதுவும் கிடையாது. ஆனால் அவன் நமக்காக இருப்பான். அவன் அனைத்துக்கும் அதிபதி. அவன் நமக்காக இருக்கக்கூடியவன். அனைத்தையும் நமக்கு கொடுத்து விட்டு இன்னும் இவனுக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்குது என்று யோசிப்பான். அவன் லீலாவதியும் கொடுப்பான், நித்தியவதியும் கொடுப்பான், தன்னையும் கொடுப்பான். அதுக்கு பிறகு இனி என்ன கொடுக்கணும்னு யோசனை பண்ணுவானா. எம்பெருமான் தன்னை சரணடைந்தவர்களுக்கு எல்லாத்தையும் அளிப்பானா. அழிச்சிட்டு என்ன கொடுத்தோம் இவனுக்கு, ஒண்ணுமே கொடுக்கலேன்னு நினைப்பானா. தான் அதிகமாக கொடுத்தாலும், எம்பெருமான் அதிகமாக கொடுத்தாலும்
அல்பமாகத்தானே கொடுத்தோம் என்று நினைப்பான். குறைவாக என்னுடைய அடியார்களுக்கு, எனக்காகவே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு நான் என்ன செய்தேன் என்று அவன் எல்லை காண முடியாத ஐஸ்வர்யத்தை கொடுப்பான். கொடுத்துட்டு அல்பமாகத்தான கொடுத்தேன்னு சொல்லி அவனுக்கு திருப்தியே வராதான். அதே சமயத்தில் நாம கொடுப்பது அல்பமாக இருந்தாலும் பிரபன்னர்களாகிய சரணாகதி செய்து கொண்டு அதன் பிரகாரம் நிற்கக்கூடிய சுவாமிகள் கொடுக்கக்கூடியது அல்பமாக இருந்தாலும் அவன் மகாமேருமலை அளவுக்கு பெரிதாக கருதுவானாம். அல்பமாக இருந்தாலும் பெரிதாக எண்ணுகிறார். ஒரு பிடி அவள் எவ்வளவு பிரீதியோடு எவ்வளவு ஆசையோடு ஏற்றார். அவர் அவள் இல்லாதவரா? எது இல்லாதவர்? அவரிடம் இல்லாதது எது? அனைத்திலும் பரிபூர்ணவர் தானே. நான் கொண்டு போன அவளை எவ்வளவு ஆர்வத்தோடு எடுத்து சாப்பிட்டார். அவாப்த சமஸ்த காமன்னவா சாப்பிட்டார் என்று நினைத்து 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 பகாடி திருவரை நினைத்து நினைத்து ஆலங்கால் படுகிறார். கடைசியாக சர்வேஸ்வரா, ஸ்ரீமன் நாராயணா, ஒவ்வொரு பிறவியிலும் உன்னிடத்தில் எனக்கு பிரேமை உண்டாக வேண்டும். பிரேமைன்னு சொல்லக்கூடியதுதான் நம்முடைய வைணவம். அதாவது பக்தி மார்க்கத்துக்கும் பிரபக்தி மார்க்கத்துக்கும் வித்தியாசம். பக்தி மார்க்கத்தில் காப்பாற்றுகிறவர் ஸ்ரீமன் நாராயணன், காப்பாற்றப்படுகிறவர் நாம். பக்தி மார்க்கத்தில் இரட்சகர் ஸ்ரீமன் நாராயணன், ரட்சிக்கப்படுகிறவர் நாம். ஆனால் பிரபக்தி மார்க்கத்தில் நாம தான் எம்பெருமானை பாதுகாக்கணும்னு நினைப்போம். காப்பாற்றுகிறவர் நாம், காப்பாற்றப்படுகிறவர் நாராயணன். அதுக்கு பேர் தான் பிரேமை. இரட்சகர் நாம், ரட்சிக்கப்படுகிறவர் அவர். அந்த பிரேம திசையில் தட்டு மாறி கிடக்கும். நாம் அவனை பேணுவோம். அவன்கிட்ட என்ன இல்லை பேணுவதற்கு? பிரேம திசையில் பேண வைக்கும். பெரியாழ்வார் மதுரையில் எல்லாத்தையும் வெற்றி பெற்று யானை மீறி பவனி வருகிற பொழுது மகாலட்சுமி தாயாரோடு ஸ்ரீமன் நாராயணன் காட்சி கொடுத்தார். உடனே பெரியாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனை பார்த்த உடனே கீழே விழுந்து சேவித்து, சர்வேஸ்வரா, லோகநாயகா, தேவாதி தேவா, உங்களுடைய தரிசனம் கிடைத்தது மகா பாக்கியம், மகா பாக்கியம் அப்படின்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. நீர் ஏன் இங்கு காட்சி கொடுத்தீர்? நீசர்களும் மிளைச்சர்களும் சண்டாளர்களும் நிறைந்த இந்த இடத்தில் நீர் வந்துட்டீரே. பரமபத்தில் காலமே கிடையாது, நிகழ்காலம் மட்டும்தான். இங்கு இறந்த காலம் உண்டு, நிகழ்காலம் உண்டு, வருங்காலம் உண்டு. காலம் நடமாடுகிற இந்த பிரதேசத்துக்கு நீர் வந்துட்டீரே. உமக்கு என்னமோ ஆயிடக்கூடாதே, உமக்கு என்ன ஆயிடக்கூடாதே என்று பாடப்பட்ட பாடல் தான் திருப்பல்லாண்டு. எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாயிட்டார்ல, அதுக்கு பேர் தான் பிரேமை. நம்முடைய பாகவர்கள் அந்த பல்லாண்டு பழிக்கும். நம்முடைய சொர்பம் கைங்கிரி சொர்பம். மங்களாசாசன பரர்களாக இருக்க வேண்டும், இல்லை கைங்கிரவர்களாக இருக்கணும். திவிதேசம் தோறும் சென்று திருப்பல்லாண்டு சேவிக்கணும். அப்படி நாம் சேவித்தால் அந்த திவிதேசங்களுக்கு எந்த இடையூறும் வராது. அந்த திவ்யதேச எம்பெருமானுடைய பூஜை வழிபாடெல்லாம் குறைவில்லாமல் நடைபெறும். அந்த திவ்யதேச எம்பெருமான் பரமத்திருப்பது சந்தோஷமாக இருப்பார். நாம் பல்லாண்டு பாடினால் அதற்காக வேண்டியே திவ்யதேசங்களை ரட்சிக்க வேண்டியே நாம் திவ்யதேசத்தோடு சென்று திருப்பல்லாண்டு சேவிக்கணும்.
நாம திவ்யதேசம் செல்வது, நாம திவ்யதேசங்கள் செல்வது, திருப்பல்லாண்டு சேவிப்பதெல்லாம் எம்பெருமான் திருவுள்ளம் உகப்பாக இருக்க வேண்டும் தான். எம்பெருமானுக்கு ஒரு குறை வரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான். எம்பெருமானுக்கு குறையே வரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் நாம் திவ்யதேசம் தோறும் செல்லுகிறோம். திவ்யதேசம் தோறும் நம்மால் முடிந்த கைங்கரியத்தை செய்வோம். திவ்யதேசம் தோறும் திருப்பல்லாண்டு பாடுவோம். நாம் திவ்யதேசம் செல்வது எம்பெருமானுக்கு பிரயோஜனமாக, நமக்கு பிரயோஜனமாக அல்ல. நமக்கு பிரயோஜனமாக இருந்தோம்னா நம்ம பிரபன்னர்களே இல்லை, நாம் பாகவதர்களே இல்லை. எம்பெருமானுக்கு பிரயோஜனமாக இருந்தால்தான் பிரபன்னர்கள் பாகவதர்கள். அதுக்கு பேர் தான் பிரேமை. எம்பெருமானை பேணுவது, அதிலே அர்ச்சாவதார் எம்பெருமானை பேணும். பரமபதத்துக்கு எம்பெருமான் சர்வசக்தன், சர்வைக்கன், அவன்கிட்ட என்ன இல்லை. சரி, பரமபதத்தில் உள்ளவர்கள் நித்தியசூரிகள், அவர்களும் எல்லாம் அறிந்தவர்கள், எல்லா ஆற்றமுடையவர்கள். ஆனால் இங்கே திவ்யதேசங்கள் இருக்கக்கூடிய எம்பெருமான் அர்ச்சாவதார் எம்பெருமான் தான். சகல சக்தியும் இருந்து கொண்டு ஏதும் சக்தி இல்லாதவர் போல காட்சியளிக்கிறார். இவருக்கு என்னமோ ஆகுமோ, என்னமோ ஆய்விடுமோ என்று கருதி ஊனும் உறக்கமும் இன்றிக்கே பெரியாழ்வார் இருந்தாராம். திவ்யதேச பெருமானுக்கு என்னமோ ஆயிடுமோன்னு சொல்லி ஊனும் உறக்கம் இன்றிக்கே பெரியாழ்வாருடைய யாத்திரையே நமக்கெல்லாம் யாத்திரையாக அமைய வேண்டும். பெரியாழ்வார் எப்படி திவ்யதேச பெருமானுக்கு என்னமோ ஆகும்னு பயந்து மங்களாசாசனம் செய்தாரோ அதே மாதிரி நாமும் செய்யணுங்கிறார். அதுக்கு பேர் தான் பிரேமை. குசலர் என்ன கேட்குறாருன்னா, யுகந்தோறும் நான் பிறந்து பகவானே நீ உகக்கிற கைங்கரியத்தை நான் செய்ய வேண்டும். உன்னுடைய அடியாருடைய சக்கியம் நட்பு எனக்கு ஏற்பட வேண்டும். அவருடைய தொடர்பு எனக்கு ஏற்பட வேண்டும். அந்த அடியார்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும். எம்பெருமானுக்கு சேவை செய்ய வேண்டும், எம்பெருமான் அடியார்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதுதான் எனக்கு வேண்டும் எம்பெருமானேன்னு பிரார்த்தனை பண்றாரு. இவ்வளவு ஐஸ்வர்யத்தை பார்த்து குசேலர் ஆனந்தப்படல, பகவானுடைய கரை நினைச்சு பூரிச்சாரு. பூரிச்சிட்டு எம்பெருமான்ட்ட பிரார்த்தனை பண்றார். பிறவிதோறும் நீர் உகக்கிற கைங்கரியத்தை நான் செய்து கொண்டிருக்க வேண்டும். உம்முடைய உகப்புக்காகவே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும். இது எனக்கு தருவாயாக ஆண்டவா. இதைத்தான் கேட்கிறார். அப்போ செல்வம் வந்ததுனால இவருடைய எண்ணம் மாறல. செல்வம் வந்ததுனால கைங்கரியம் தான் பெருகுமே தவிர, பிரபன்னர்களுக்கு செல்வம் வந்தால் கைங்கரியம் பெருகும். பக்தர்களுக்கு செல்வம் வந்தால் வீடு வாசல் சொத்து சுகம் அதை பெருக்குவார்கள். அதான் வித்தியாசம். அழகா வார்த்தாமல் ஒரு வார்த்தை, பிரபன்னருக்கு செல்வம் வந்தா திவ்யதேசங்கள் செழிக்குமா, பிரபன்னர்கள் அல்லாதவர்கள் செல்வம் வந்தா அவரவர்கள் வீடு செழிக்குமா. அதான் வித்தியாசம். அப்போ இதை சொல்ற, எனக்கு உம்முடைய எத்தனை கோடி பிறவி கிடைத்தாலும் உன் மீது பிரேமை இருக்கணும், உமக்கு நான் தொண்டு செய்யணும், உம்முடைய அடியார்களிடத்து எனக்கு பிரேமை இருக்கணும், தொண்டு செய்யணும் பிரார்த்தனை பண்ணினார். இப்படி பிரார்த்தனை செய்துவிட்டு அவருடைய செல்வத்தை எல்லாம் கைங்கரியத்துக்காக வேண்டியே அவருக்கும் அவருடைய அடியார்களுக்கும் கைங்கரியம் செய்து கைங்கரிய நிஷ்டராகவே வாழ்ந்தார். அதனால கைங்கரிய நிஷ்டராகவே வாழ்ந்ததுனால உலகத்தில் ஸ்ரீமன் நாராயணனை ஜெயிக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. எம்பெருமானை வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. கைங்கரியவராகவே வாழ்ந்ததினால் எவராலும் ஜெயிக்க முடியாத எம்பெருமானையே ஜெயித்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? எம்பெருமான் இவரை உச்சிமேல் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார், தம்முடைய தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்.
கர்மக்கட்டுக்களில் இருந்து விடுதலை பெற்று அந்த பிறவிலேயே, இன்னொரு பிறவி என்பதில்லை, பிரபன்னர்களுக்கு அந்த பிறவிலேயே விடுதலை கிடைக்கும். பக்தர்களுக்கு எந்த பிறவிலும் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். குசேலருக்கு அந்த பிறவிலேயே கைங்கிரபராகவே வாழ்ந்த காரணத்தினால், ஐஸ்வர்யத்தையெல்லாம் கைங்கிரத்துக்கே அவர் செலவழித்த காரணத்தினால் அவருடைய கோடான கோடி ஜன்மாந்தரங்கள் உள்ள பாவ புண்ணியங்கள் எல்லாம் அழிந்து எம்பெருமானே அந்த நேரடியாக வந்து பரமபத்துக்கு அழைத்து செல்கிறார் என்று சொல்லி பூர்ணமான பிரபன்ன வாழ்க்கையை குசேலர் வாழ்ந்தார். அதனால் இங்கு வாழ்கிற பொழுதும் எல்லையற்ற கைங்கரியங்களை செய்தார், பரமபத்திலும் எல்லையற்ற கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நிறைவேறுகிறது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பஞ்சசம்சாரம் செய்து கொண்டால் மட்டும் போதாது, அதன் பிரகாரம் நின்னால் பலன் கிடைக்கும். இல்லாவிட்டால் பக்தர்களாக இருப்போம், பக்தர்களாக இருந்து பிரயோஜனம் இல்லை. அது உழைத்து நாம் பாடுபட்டு சம்பாத்தியம் செய்வது. என்ன உழைத்து என்ன சம்பாத்தியம் முடியும்? இது அப்படி இல்லை. தந்தையுடைய சொத்து மகனுக்கு வருவது போல பிரபக்தி மார்க்கம். நம்முடைய மூதாதையர்கள் சொத்து நமக்கு வருவது போல பிரபக்தி மார்க்கம். அதனால பஞ்சசம்மதம் செய்து கொண்டு பிரபக்தி மார்க்கத்தில் நின்றால் அத்தனை பலன் நமக்கு காத்திருக்கிறது. பிரபக்தி மார்க்கத்தில் எப்படி நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் எங்கும் தேட வேண்டாம். அடியனுடைய பிரவசனங்களை கேட்டால் மட்டும் போதும். 204வது நாள் பிரவசனம். எந்த பிரவசனத்தை காட்டான் சொர்பத்தை தான் சொல்வோம், பூர்வாச்சாரியருடைய வசனத்தை தான் சொல்லுவோம். அதை கேட்டு தெளிவு பெற்று யாரும் அடைய முடியாத திவ்ய பெருவாழ்வை பெரும்படியாக பிரார்த்தனை செய்து கொண்டு குசேலர் வைபவத்தை முடிக்கிறோம். ஸ்ரீராமச்சந்திரன் தத்போத்திரம் தத்வாதா கமலாசிரியம் ஸ்ரீசைலநாதனியம் ஸ்ரீராமச்சந்திரன் குடும்பத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறோம். சாமி, நிறைவு செய்கிறோம்.